ஸோ இப்போ வந்துட்டு கடலைப்பருப்பு குரு பூர்ணிமாவுக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு பெரிய குத்து விளக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் பூஜை டைமில் காமிக்கிறேன். பேசிக்லி எனக்கு வயலட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இதை நான் நல்லா அரைச்சிட்டேன். இன்னொரு டைம் சுற்றணும். இப்போ வந்து இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியில் தான் வந்துட்டு அந்த சாப்பாடு நம்ம செய்ய போகிறோம். கோயிலில் கொடுக்குற சாப்பாடு மாதிரி அது இருக்கும். இந்த பொடி வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம அப்பப்போ வீட்டில் புளி சாப்பாடு செய்வோம். இந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுன்னா அம்மா தண்ணியில் போட்டு வச்சுருவாங்க. அடுத்த காலையில் வந்து நம்ம அதை செய்வோம்ல புளி சாப்பாடு, அதுக்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த பொடி அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். 2 spoons. ஐயோ ஸோ இன்றைக்கி வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கேன். இப்போது இன்றைக்கி வந்து பௌர்ணமி. இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13th ஜூலை. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:05 ஆகிடுச்சு. நான் வந்துட்டு இனி தான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகணும். மீன்ஸ் மார்னிங் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டேன். நிறைய பேர் நினைக்கலாம் இப்போ தான் எழுந்திரிச்சி அப்படின்னு, அப்படிலாம் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு ஈவினிங் வந்து பூஜை இருக்குது வீட்டில். சித்தி வந்து எல்லா பௌர்ணமிக்கும் பூஜை பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் அங்கே பூஜை இருக்குது. அதனால இப்போ ஒரு 1 o'clock ஆகிடுச்சா, நான் அப்படியே கிளம்பி போகணும். போயிட்டு கொஞ்சம் அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் இருக்கும். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் பூஜையில் கலந்துக்குவோம். அதெல்லாமே வந்துட்டு இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஸோ கைஸ், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு லைட்டாக எதாவது ரெடி ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன். நான் என்னோடய ஃபுல் ட்ரெஸ்ஸை வந்து காமிக்கிறேன். ஃப்ரீயாக விட்டால் நம்ம மூடி கொடுத்ததுனால பவுன்ஸியாக ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் ஃபேஸுக்கு வந்து நான் எப்போ ஒரு சீரம் போடுவேன், அதை மட்டும் இப்போ போட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறேன். எனக்கு தெரிஞ்ச எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு தோணுது. ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நியாசினமைடில் வந்துட்டு மினிமலிஸ்ட்டில் வந்துட்டு நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதை மட்டும் நான் என்ன பண்ணாலும் பண்ணாட்டியும் இதை மட்டும் கொஞ்சம் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து கையில் நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா வாட்டரியாக தான் இருக்கும், ரொம்ப திக்காலாம் இருக்காது. லைட்டாக ஒரு இச்சிங் சென்சேஷன் இருக்கும். அந்த இதுவும் ஆசிட் மாதிரி தானே. ஸோ இதோட ரிசல்ட்ஸ் வந்து நான் இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என் தம்பி விட்டுட்டு போன ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் பேபி பவுடர் இருக்குது, அதுதான் போட போகிறேன். நான் வந்து ஸ்பாட் ரீச் ஆகிட்டேன்.
ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா கீழே கோலம் போட்டு மேலே மாவளை கட்டி இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பெருமாள் கோயிலில் செய்கிற மாதிரி புளி சாப்பாடு வந்து நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். இந்த டிஷ் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? பெருமாள் கோயில் ஐயர், இங்கே வெள்ளலூரில் இருக்கிற பெருமாள் கோயில் ஐயர் வந்து அங்கே ரெகுலராக போயிட்டு இருந்தாங்க. அப்போ எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறீங்க அப்படின்னு கேட்டு இவங்க அந்த டிஷ்ஷை கற்று வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதை உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இதுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் என்னன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஸோ இதில் ஒரு 10லேருந்து 11 மிளகா எடுத்திருக்கோம், சிவப்பு மிளகா. அப்புறம் வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கோம், கருப்பு மிளகு. அப்புறம் வெந்தயம் எடுத்திருக்கோம், இதுவும் வந்து ஒரு 1½ ஸ்பூன் வருங்க. மல்லி வந்து ஒரு 1½ ஸ்பூன் எடுத்திருக்கோம். அப்புறம் இது வந்து வெள்ளை உளுந்து, இதுவும் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து எள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம், இது ஓகேங்களா, கருப்பு எள். அடுத்து இது வந்து புளி வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கோம். இது நல்லா திக்காக ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ நான் காமிச்ச பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அரைச்சிடணும். அதை எப்படி செய்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு வந்து அப்படியே நல்லா ப்ரௌன் ஆகுது, கருக மட்டும் விட்டுறாதீங்க, அதனால தான் வணக்கிட்டே இருக்காங்க. இப்போ எப்படி இருக்குங்க. அடுத்து உளுந்து பருப்பு, நல்ல ஒரு லைட் ப்ரௌன் வந்து வெந்தயம், வெந்தயம் சீக்கிரம் ரெடி ஆயிடுது. அடுத்து வந்து மல்லி, ஸோ மல்லியும் ரெடி ஆயாச்சு. இது கூடயே மிளகாயும் போட்டுக்கலாம். வந்து ஒரு பெரிய தட்டத்தில் வந்து அதை நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்து எள், கருப்பு எள், இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது போட்ட உடனே. நம்ம போட்ட மல்லி, மிளகா, மிளகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, எள் எல்லாமே இருக்குது. இது வந்து நல்லா ஆற வைக்கணும். நல்லா சூடாக இருக்குது, கருக விடாமல் இந்த மாதிரி நல்லா அதை வந்து ராவாக வணக்கிடணும். என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து எந்த ஈரமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஜாரில் வந்துட்டு இது எல்லாத்தையும் போட போகிறோம். ஆச்சு, இது வந்து நல்லா காஞ்சிருச்சு, சூடே இல்லை. ஸோ இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிடலாம். கோயிலில் பிரசாதம் கொடுக்குற சாப்பாடு மாதிரி இருக்கும் இந்த பொடி போட்டு செஞ்சோம்னா. ஸோ இப்போ வந்து இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியில் தான் வந்துட்டு அந்த சாப்பாடு நம்ம செய்ய போகிறோம். கோயிலில் கொடுக்குற சாப்பாடு மாதிரி அது இருக்கும். இந்த பொடி வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம அப்பப்போ வீட்டில் புளி சாப்பாடு செய்வோம். இந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுன்னா அம்மா தண்ணியில் போட்டு வச்சுருவாங்க. அடுத்த காலையில் வந்து நம்ம அதை செய்வோம்ல புளி சாப்பாடு, அதுக்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த பொடி அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். சாப்பாடு தாளிக்கிறதுக்கு வந்து நல்லா காஞ்ச கிரவுண்ட் நட், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சிவப்பு மிளகா, இஞ்சி, கடுகு, உளுந்து பருப்பு, அப்புறம் அந்த பொடி. இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்றி சமைக்க போகிறோம் இந்த சாப்பாடை.
இதில் ஒரு 100 ml நல்லெண்ணெய் இருக்கும். இப்போ கடுகு நல்லா வெடிக்கணும். கடலைப்பருப்பு போட்டாச்சு. அப்புறம் உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு போட்டாச்சு. இப்போ இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். மிளகா, கருவேப்பிலை, நிலக்கடலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பெருங்காய பொடி ஆட் பண்ணுறோம். இந்த சாப்பாடு வந்து ஒரு 20 பேர் சாப்பிட்ற அளவு கணக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து நல்லா புளியை கரைச்சி வச்சுருக்காங்க இவ்வளோ கெட்டியாக. இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஆயில் ஒரு லேயராக இருக்குது. புளியெல்லாம் கீழே போய் செட்டில் ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா குக் ஆகணும் ஆயில்லையே. உப்பு போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கலந்து விட்டோம். ஸோ கைஸ், முக்கியமான விஷயம், சாமி சாப்பாடை டேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால நம்ம எல்லாமே ஒரு அளவு கணக்கில் தான் போட்டுட்ருக்கோம். புளி காய்ச்சல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியை ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன்ஸ் 2 ஸ்பூன் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அங்கே பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் இது சாப்பாடு கூட கலக்கிறப்ப சரியாக போயிடும். நல்லாயிருக்கும். நல்லா தெரிக்குது. அதனால ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நின்று பாருங்க. நல்லா சிம்மில் இருந்தே நல்லா கொதிக்கும். ஸோ இப்போ பாருங்க எப்படி போகுது பத்தியா. நல்லா ஒரு மாதிரி கெட்டியாகிடுச்சு. அந்த தண்ணி, அந்த எண்ணெய் மட்டும் தனியாக வரும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். நம்ம எவ்வளோ போட்டோம், இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ எண்ணெய் தனியாக, அந்த இது தனியாக, புளி தனியாக வந்தனால நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் இந்த எண்ணெயை அதுக்குன்னு தனியாக ஃபில்டர் பண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அது ஒரு டேஸ்ட் தரும் சாப்பாட்டுக்கு. ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாப்பாடு வந்து ஒரு தட்டில் வச்சுருக்கு. நல்லா இதாகிடுச்சு.
இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கு. சாப்பாடை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டத்தில் வச்சாச்சு. அப்புறம் நம்ம செஞ்ச அந்த புளி என்னது அது பேர் புளி காய்ச்சி வச்சது வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக அப்படியே சாப்பாடு உள்ள போடலாம். எவ்வளோ ஸ்பூன் போடுறேன்? என்ன போட்டா ஒரு 2 ஸ்பூன். கொஞ்சம் இதை நல்லா கலந்துட்டு காமிக்கிறோம். ஓகே, புளி சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் கோயிலில் செய்கிற மாதிரி புளி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நந்தி மகண்டனை நானும் குழந்தையை துண்டியை வைத்ததை போற்றுகின்றேனே.